மனித வாழ்க்கையின் விரகதாபத்தையும் துறவரத்தையும் ஒரே பாடலில் மிக அழகாக சொன்ன கவியரசர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் பல முத்தான காவிய பாடல்களை கொடுத்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன். காதலுக்கு காதலும் தத்துவத்திற்கு தத்துவமும் என அடுக்கடுக்கான பாடல்களை அள்ளி வழங்கிய வள்ளல் இவர். எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் இவரது பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தன. இப்போது கேட்டாலும் அது தனி சுகம்தான். நம் வாழ்க்கையின் தத்துவங்களை பல பாடல்களில் புட்டு வைத்துள்ளார். அந்த வகையில் ஒரே பாடலில் விரகதாபத்தையும் துறவரத்தையும் வெகு அழகாக எடுத்து காட்டியுள்ளார் கவியரசர் கண்ணதாசன். அது என்ன திரைப்படம், என்ன பாடல் என்று பார்ப்போமானால், அந்த பாடலின்படி நாம் நடந்து வந்தாலே போதும், வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்துவிடும். அந்த வகையில் இந்த பாடலில் விரகதாபமும் துறவரமும் சரிவர கையாளப்பட்டுள்ளது. அதாவது ஒரே பாடலில் விரகதாபமும் துறவரமும் நியாயப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. தரிசனம் என்ற திரைப்படத்தில் தான் இந்த அற்புதமான ஒரு பாடல் வருகிறது. இது மாலை நேரத்து மயக்கம் என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலை கேட்காதவர்களே இருக்க முடியாது. இது மாலை நேரத்து மயக்கம், பூ மாலை போல் உடல் மணக்கும், இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும் என்று பெண் விரகதாபத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாடலின் பல்லவி ஆரம்பிக்கும். அதற்கு ஆண் பதில் சொல்வது அருமையாக இருக்கும். இது காலதேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம் என்று அந்த விரகதாபத்தை மறுத்து துறவரத்தை நாடியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன், பாடகி LR ஈஸ்வரி இணைந்து பாடிய இந்த பாடல் முழுவதையும் கேட்டு பாருங்கள். உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். இருவேறு எண்ணம் கொண்ட காதலன் காதலியரின் நிலைப்பாட்டை பல்லவியிலேயே இதைவிட யாராலும் எளிமையாக சொல்லிவிட முடியாது. அதுதான் கவியரசர் கண்ணதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விரகதாபத்தையும் துறவரத்தையும் ஒரே பாடலில் மிக அழகாக சொன்ன கவியரசர் கண்ணதாசன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது I am C. இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.